ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க பாவக்காய் சாப்பிட மாட்டேறாங்களா? அப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பாவக்காய் சாப்பிடுவாங்க. 2 பாவக்காயை நல்லா பார்க்க மாதிரி குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு வடக்கல் அடுப்பில் வச்சு வடக்கல்லில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காய் சூடானதும் காயை கொட்டி நல்லா வணக்குங்க. பாவக்காய் நல்லா வணங்கின உடனே அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வணக்குங்க. நல்லா ட்ரை ஃப்ரை ஆயிடணும். அப்போ தான் பாவக்காய் சுத்தமாக கசப்பே இருக்காது. வணங்கின பாவக்காயை தனியாக ஒரு குண்டால் எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் ஒரு வடக்கல் வச்சு அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, ஒரு பல்லாரி வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணங்கின உடனே எடுத்து வச்சுருக்க பாவக்காய், கொஞ்சமாக மிளகா பொடி போட்டு வணக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, பாவக்காய் பொரியல் ரெடி. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை குழந்தைகளுக்கு கொஞ்சம் சாதத்தை போட்டு கலந்து கொடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.